இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்துனா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வறுத்து அதை அது ஒரு பக்கம் ஆறதுக்குள்ள 4 ஏலக்காய் எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி கொழுக்கட்டை கலராக செய்வோம்ன்ட்டு சங்குப்பூ ஒரு நாள் பொரிச்சிட்டு வந்தோங்க. அதை வந்து தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அது ஒரு பக்கம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம துருவி வச்சு தேங்காயை ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வறுத்து எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நாட்டு சக்கரை சேர்த்து அதையும் அது கூடவே தண்ணி ஊற்றாத வறுக்கணுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. அப்புறம் நல்லா வறுத்த பின்னாடி ஏலக்காய் நுணுக்கி வச்சுட்டு அது கூடவே சேர்த்து நல்லா பூரணம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சுங்க. அந்த பக்குவத்துக்கு இறக்கி வச்சுட்டு இப்போ நம்ம மாவு வறுத்து வச்சோம் இல்லையா, அதை வறுத்து ஆற வச்சோம் இல்லையா, அந்த மாவில் வந்து இந்த சங்குப்பூ தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு ஒரு ஸ்பூனை எண்ணெய் கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். பார்க்குறதுக்கு அந்த சங்குப்பூ சேர்த்துனதுனால கலரும் சூப்பராக இருக்கும், அப்படியே கத்திரிப்பூ கலரு. இப்போ வச்சுட்டு வாழை இலை ஒன்று எடுத்து தண்ணி அல்லது எண்ணெய் அந்த வாழை இலையில் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மாவை உருண்டை பண்ணி அதில் வச்சு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு வந்துட்டு வாழை இலையிலேயே அப்படியே கொழுக்கட்டை வச்சு மடிச்சு எடுத்து வச்சுட்டாங்க. இப்போலாம் அந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்குன்னா அச்சு நிறையா விதவிதமாக வந்துருச்சு. அப்படி நம்ம இதை இருந்தாலும் அந்த மாதிரி வச்சு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா. இதே போலவே வாழை இலையில வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு இட்லி போவனி வச்சு அதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்ச பின்னாடி மேலே அப்படி துணி போட்டு பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு பாருங்க, எடுத்தால் சூப்பரான கலரான விநாயகருக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சங்குப்பூ இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைமை ட்ரை பண்ணி பாருங்கங்க. சூப்பராக இருக்கும், கலரான கொழுக்கட்டை பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்தது. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.